பெரிய பிரச்சனை மாட்டிக்காம பாக்கியாக்கிட்டே வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இனியா வந்துட்டு கோபிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பாக்கியா வந்துட்டு இதை ஒட்டு கட்டுறாங்க. வந்ததுக்கப்புறமா யாருக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. கோபிக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்கா தெரிய வருது. இனியா வந்துட்டு சரமாரி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லலை, காலேஜில் வந்துட்டு என்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா திட்டுவீங்களா அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதைத்தான் வந்துட்டு பண்ணாதான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சரமாரியாக திட்டிட்டு நான் வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி தாத்தா வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க. போன இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பிரின்சிபல் வந்து நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தான் சீட் கொடுத்தோம், நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பேரை வந்துட்டு கெடுத்துனீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவளை வந்துட்டு இன்னும் எங்கள் காலேஜில் வந்துட்டு படிக்க வச்சோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த தப்பு பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு தப்பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு டிசி வந்துட்டு வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து செம்ம ஷாக்காயிடுறாங்க. இந்த ஒரு வாட்டி வந்து மன்னிச்சுக்கோங்க, திருப்பி இந்த ஒரு தப்பு வந்து நடக்காத மாதிரி நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஈஸ்வரி பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்சிபல் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. ஆனால் ராதிகா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோபி மேலே செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா ஃபேமிலி பற்றியே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கன்வர்ஸ் பண்ணிட்டு அடுத்த போகும்போது அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்